நண்பர்களே, இன்னைக்கு நாம மழை பெஞ்சதுக்கு அப்புறம் எல்லா இடத்துலயும் பார்க்கிற ஒரு சுவாரஸ்யமான உயிரினத்தை பத்தி பேச போறோம். நத்தைகள். நத்தைகளை பத்தி ரொம்ப சுவாரஸ்யமான 5 விஷயங்களே நான் சொல்ல போறேன். அது உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். தயாராகுங்க. 5வது விஷயம், நத்தைகளுக்கு ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன பற்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உண்மையில அவங்களுக்கு ராடாடுலான்னு ஒண்ணு இருக்கு. அது ஒரு சின்ன கோப்பு மாதிரி வேலை செஞ்சு உணவை வாய்க்குள்ள சுரண்டி எடுத்துக்கும். உங்க நாக்குல சூர்மையான பற்கள் இருக்கதா கற்பனை செஞ்சு பாருங்க. 4வது விஷயம், நத்தைகள் ரொம்ப நேரம் தூங்கும். சில பாலைவன நத்தைகள் வானிலை ரொம்ப வரட்டா 3 வருஷம் வரைக்கும் தூங்கும். ஆமா, 3 முழு வருஷம். கோடை விடுமுறையில நானும் அப்படி தூங்கணும்னு ஆசைப்படுறேன். 3வது விஷயம், நத்தையோட வேகத்தை பத்தி. நத்தைகள் மெதுவா போறதுக்கு ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? சராசரியா ஒரு தோட்ட நத்தை ஒரு வினாடிக்கு 1 மில்லிமீட்டர் வேகத்துல தான் நகரும். அப்படின்னா நீங்க ஒரு நத்தையோடு ஓட்டப்பந்தயம் வச்சா நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க, பாதியில தூங்க முடிவு செய்யாத வரைக்கும். இப்போ 2வது விஷயம், நத்தைகள் தன்னோட வீட்டை எங்க வேணும்னாலும் எடுத்துட்டு போகும்னு உங்களுக்கு தெரியுமா? அதோட முதல இருக்க ஓடு அதோட உடலோட ஒரு பகுதி. அது நத்தை வளரும். ஒரு நத்தை அதோட ஓட்டை இருந்தா அது வாழ முடியாது. அதனால அது அதோட வீடு மற்றும் அதோட பாதுகாப்பு. கடைசியா முதல் விஷயம், மாபெரும் இறுதி. நத்தைகள் அதோட அளவுக்கு ரொம்ப வலிமையானது. சில நத்தைகள் தன்னோட உடல் எடையை 10 மடங்கு அதிக எடையை தூக்கும். அதுவும் மேற்பரப்புகள்ல ஒட்டிக்கிட்டு தலை கீழ நகர்ந்து. அடுத்த முறை ஒரு நத்தை சுவத்துல ஏறுதையோ இல்ல ஒரு செடியில தொங்குறதையோ பாச்சிங்கன்னா அதுதான் உண்மையான வலிமைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அடுத்த முறை மழை பெஞ்சுக்கு அப்புறம் உங்க தோட்டத்திலேயோ இல்ல ரோட்லயோ ஒரு நத்தைய பார்ச்சிங்கன்னா அது எவ்வளவு அருமையானதுன்னு மறக்காதீங்க. அது மெதுவா இருக்கலாம், ஆனா அதுக்கு சில அற்புதமான சூப்பர் பவர்ஸ் இருக்கு. இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்தி இன்னும் நிறைய ஜாலியான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த முறை பார்ப்போம்.